கவினுடைய விஷயம் என்ன, இப்போ வந்து ஒரு தலித்துன்னு என்ன நினைக்கிறான், அவன் திண்டத்தகாதவன், சேரியில் குடியிருக்கிறவன். சேரியில் இருக்கிற ஒருத்தன் வந்து நம்ம பிள்ளையோட எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு சுயசாதி கௌரவம் பார்க்கறது தான் அது கௌரவ கொலைன்னு சொல்லுவோம். இதில் என்ன கௌரவம் இருக்குது, பாதுகாப்புன்னு கருதுறான். அந்த மாதிரி ஊட்டி வளர்த்துருக்கிறான். இல்லாட்டா 21 வயசு இளைஞன், அவனுக்கு பெரிய அத்லட் தான். அவனுக்கு எப்படி அந்த சிந்தனை வந்துச்சு? நீ நல்லா போராடி ஓடி இந்தியா முழுக்க பெருமை சேர்க்க வேண்டியவன், சொந்த அக்கா வந்து விரும்பி ஒருத்தர் 6 ஆண்டுகள் விரும்பி இருக்காங்க. அவரை போய் பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்து வெட்டு 38 வெட்டு இருக்கான் உடம்புல போலாம். அந்த வன்மம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, ஒரு பெண் தனக்கு வேண்டும் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறது என்பது அவருடைய அடிப்படை உரிமை. அதில் யாருக்குமே தட முடியாது. ஆனால் அந்த பெண்ணை 2 பேரும் விரும்பி இருக்காங்க. ஆனால் இந்த பையன் சாதிங்கிற காரணத்தால் மட்டும் இவனை மட்டும் சூஸ் பண்ணுறாங்க. ஆணவ கொலை நடந்த பிறகு இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அவனை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா 9 வருஷம் காதலிச்ச கவின் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. கோகுல்ராஜ் வழக்கிலையும் நம்ம பார்த்துருப்போம். என்ன காரணம் இப்படி ஒரு பதில் சொல்வதற்கான காரணம் என்ன? அது வந்து கட்டுப்போ வந்து 3 வழக்கில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். மச்சான்னு கூப்பிட்றான் சுஜித், இவ்வளவும் பண்ணி போட்டு அந்த சாதிய வன்மை வந்து அவனை சுற்றிலும் இருக்கிற கூட்டு ஊக்கி வச்சுதான். அப்போ நீங்கள் வெறும் ஒரு தீர்ப்பில் மட்டும் நமக்கு தீர்வு வந்துடாது, அல்லது ஒரு சட்டம் போட்டால் மட்டும் தீர்வு வந்துடாது. ஆணவ கொலைக்கு சட்டமே போட்டாலும் கூட அதை நிறைவேற்றுவது யார்? நிறைவேற்றுவர்களே அதுக்கு எதிராக இருக்கிறதா பிரச்சனை. இப்போ ரிதன்யாவுடைய வழக்கு கூட நான் எடுத்திருக்கிறேன். ரிதன்யா வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சாதியை ஒன்று தான். அதில் அது உள்ளுக்குள்ள நிறைய இதெல்லாம் இருக்குது. இந்த கௌதாரி காடையெல்லாம் வச்சுருப்பாங்க. சாதி, ஜாதகம், பணம், கொடுக்கல் வாங்கல், 2 குடும்பம் புறா ரொம்ப தான் இருக்குது. நான் போய் வீடெல்லாம் பார்த்து வந்தேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி பாராட்டுறேன். நீங்கள் ஒன்றிய அரசு எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க, நீட்டில், கல்வியில், மாநில உரிமைகளில் போராடுறீங்க. அதே போலவே தேர்தல் வாக்குறுதி அளிச்சிருக்கீங்க. அதை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது நீங்கள் போராடுகிற சமூக நீதிக்கு விழுந்திருக்கிற ஒரு பெரிய கரும்புள்ளி. டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இருக்கீங்க சார்? தமிழகத்தையே உலுக்கிய ஒரு ஆணவ கொலைனா நிறைய சொல்லலாம். சமீபத்துல நிலை கவின் அவர்களுடைய ஆணவ கொலை. இந்த வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. நேற்று வந்து சுர்ஜித்தையும் அவங்க அப்பாவையும் போலீஸ் காவலுக்கு எடுத்து விசாரிக்கிறதுக்காக நேற்று முன்தினம் மனு போட்டு அது கொடுத்து 2 days கொடுத்துருக்காங்க. இப்போ சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்பாக இங்கே சென்னையிலேருந்து வழக்கறிஞர் குழு வந்து உண்மையின் குழுவாக போயிட்டு வந்திருக்காங்க. இந்த வழக்கினுடைய இது என்னென்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் 22 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணகி முருகேசன்கிற வழக்கு, அதுதான் வந்து தமிழ்நாட்டை முதல்ல உழுக்கின வழக்கு போடாமே. அது வந்து சாதி மறுப்பு திருமணம் மட்டுமில்லை, ஒரு தலித்துனாவும் கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல். படிப்பு முடித்த பிறகு தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்காக வீட்டு விட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு கண்ணகி வந்து வன்னியர் வகுப்பு சார்ந்தவனால அவங்க அப்பா ஊராட்சி மன்ற தலைவராகிறாரு. அது பெரிய தன்னுடைய சுயஜாதி கௌரவத்துக்கு வந்து ஆபத்துன்னு தான் அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து ஊர் மக்கள் மண்ணில் வச்சு வாயில் விஷத்தை ஊற்றி கொன்ற வழக்கு. அந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் நடந்தது. ஏன்னா லோக்கல் போலீஸே வந்து அவளுக்கு ஆதரவாக இருந்து மட்டுமல்ல, பொய் வழக்கு போடுறாங்க. இவங்க தரப்பில் கூடயும் சேர்த்து அக்யூஸ்டாக போடுறாங்க. அப்புறம் தான் அந்த வழக்கு வந்து சிபிஎஸ்சிக்கு கேட்டு மனு போடப்பட்டு அது ரத்தனம் வழக்கறிஞர் தான் செஞ்சார். நக்கீரன் பத்திரிகையில் அதை வெளியிட்டாங்க. முதல்ல அது சிபிஐ கூட அதை வந்து முறையாக வந்து விசாரிக்கலை. ஏன்னா அந்த வழக்கில் வந்து சின்னம்மா, அந்த சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு 42வது சாட்சி, அது முருகேஷுடைய வந்து சித்தி. அந்த அம்மா சாட்சியாகவே காமிக்கலை. அவங்க 164 கொடுத்துருக்காங்க இத்தனைக்கு. அப்புறம் நீதிமன்றத்தில், கடலூர் நீதிமன்றத்தில் தான் அவங்கள சாட்சியாக போடுறதுக்காக மனு போட்டு சாட்சியாக வரவழைச்சு அது பல நாட்கள் இழுத்து போனது. அந்த அம்மாவுடைய சாட்சி, அதுவும் அறகுறை சாட்சி தான் அவங்களுது. அப்படி இருந்தும் கூட அந்த வழக்கில் வந்து உத்தமராஜன் சொல்லக்கூடிய மாவட்ட நீதிபதி வந்து தலை சேர்ந்த தீர்ப்பு கொடுத்தாரு. என்னென்னா, கண்ணகிகளின் மேல் மதுரையை மட்டும் எரிந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கொடூரமான கொலையில் வந்து தூக்கு தண்டனை வச்சு கொடுத்தாரு. அதில் வந்து காவல்துறைக்கு தண்டனை கொடுத்தாரு, அதுதான் முக்கியம். அது வந்து மேல்முறையீட்டுக்கு சென்னைக்கு வந்தபோது
PN பிரகாஷ் நக்கீரனுடைய பெஞ்சில் வந்து உறுதி செய்யப்பட்டது. தூக்கு தண்டனை மட்டும் ரத்து பண்ணாங்க. மற்றபடி அந்த வழக்கு தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டது. அது ஒரு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேலு இப்படி ஒரு கொடூரமான கொலை. அதில் சாட்சிகள்லாம் கிடையாது. எல்லா சாட்சியும் பல சாட்சி ஆகிட்டு. இன்னும் சொல்ல போனால் பணம் கொடுத்தாங்க, 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து மாற்ற பார்த்தாங்க. அப்போ தான் நம்முடைய வழக்கறிஞர் ரத்தினம் போன்றிருக்கிற மூத்த வழக்கறிஞர்லாம் போய் நின்று ஒரு மனித உரிமை போராளிகளாக பாவேந்தன் போட்டிருக்கிறவங்களாம் அந்த வழக்கில் போய் நின்னாங்க. நின்று தான் அந்த வழக்கில் வெற்றி பெற வச்சாங்க. ஒரே ஒரு சாட்சி தான். அது அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் வந்து கௌசல்யா சங்கர், திவ்யா இளவரசன், எத்தனையோ பேர் அது விட்ட நாங்கள் கோகுல்ராஜ் வழக்கெல்லாம் நடந்தது. இவ்வளவு நடந்தும் கூட இதற்கென்று ஒரு தனிச்சட்டம் வேண்டும்னு சொல்லி சட்ட கமிஷன் 242வது கமிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது மட்டுமல்ல, அந்த ரெக்கமெண்டேஷன் பேரில் வந்து ராஜ்யசபையிலேயே வந்து 2012 ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க. இந்த மாதிரி திருமணங்களில் தலையிடக்கூடிய இதை எதிர்த்து தடை சட்டம் வேணுங்கிறதுக்காக நல்லா பண்ணாங்க. ஆனால் 2012ஆம் ஆண்டு அந்த மசோதா உள்ள நுழைஞ்சதே தவிர அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு தான். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கிறோம், போராடலை. ஆனால் ராஜஸ்தான் இருக்குது. இது வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது பிரச்சனை வருகிற போது மட்டும் மக்களிடத்தில் ஒரு கிளர்ச்சி வருகிறது, ஊடகங்கள் பேசுகிறது. ஆனால் காலப்போக்கில் நீடித்து போகிறது. அப்போ இதுதான் முக்கியம். என்ன பார்க்கணும்னா, கவினுடைய விஷயம் என்ன, இப்போ வந்து ஒரு தலித்துன்னு என்ன நினைக்கிறான், அவன் திண்டத்தகாதவன், சேரியில் குடியிருக்கிறவன். சேரியில் இருக்கிற ஒருத்தன் வந்து நம்ம பிள்ளையோட எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு சுயசாதி கௌரவம் பார்க்குறது தான் ஆணவ அது கௌரவ கொலைன்னு சொன்னான். லதா சிங் வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, இதில் என்ன கௌரவம் இருக்குது, இது ஒரு பார்பேரிக்னார், காட்டு முன்னாடித்தனமானது. மனிதர்கள் வந்து ஒரு வயது வந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது, விரும்புவது என்பது இயற்கையானது, இஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங் அப்படின்னாரு. உங்களுக்கு பிடிக்காட்டு நீங்கள் ஒதுக்கிங்க, ஆனால் அதுக்காக நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது மட்டுமல்ல, காவல்துறையே பிரித்து வைக்கணும்னு சொன்னார். இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து இப்போ கடைசியாக வந்து சக்தி வாக்கினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸில் வந்து 2018ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் அற்புதமான தீர்ப்பு, அதில் கைட்லைன்ஸே கொடுத்தாங்க. இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்தவன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்புடைய கடமை கடுப்பாக வந்து அரசாங்கத்துக்கு உண்டு, மாவட்ட நிர்வாகத்துக்கு உண்டு. ஆனால் நடைமுறையில் வந்து வரது கிடையாது. அதனால தான் வந்து இப்போ தலித்துன்னு சொன்னால் அவன் வந்து ரொம்ப சேரியில் இருப்பான், அழுக்காக இருப்பான், அதான் அவன் தீண்டாதே அவங்கிறது. ஆனால் இங்கே அப்படி அல்ல. கவின் வந்து படித்தவன், கோல்டு மெடல் வாங்கினவன், அவன் டிக்கியில் வந்து ஒர்க் பண்ணுறான், அவன் தம்பியும் ஒர்க் பண்ணுறான். நல்லா அவங்க அப்பா வந்து விவசாயி, அம்மா ஒரு வேலை பார்க்குறவங்க. அப்போ சமூகத்தில் பிறப்பால் தலித்தா பிறந்தவன் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தாலும் கூட அவன் தலித்தாக தான் கருதப்படுறான். அப்போ பிறப்பால் ஏற்பட்டிருக்கிற இந்த இழிவை போக்குறதுக்காக தான் நான் போராடுறோம். எல்லாத்த காட்டில் நமக்கு இருக்கிற லிவிங் டாக்குமெண்ட் வந்து அரசியல் சாசனம் தான். அந்த அரசியல் சாசனத்தை சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம். பெண்கள் வந்து ஆண் பால் வேறுபாடு கூடாதுன்னு சொல்கிறோம். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறோம். சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். லிபர்ட்டி, லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஆர்டிகல் 21 சொல்கிறோம். லிபர்ட்டின்னு என்ன அர்த்தம்? சுதந்திரம். ஒரு பெண் தான் விரும்புகிற ஒருத்தரை சூஸ் பண்ணக்கூடாதா? இதுதான் லிபர்ட்டிங்கிறது. அடிமைத்தனத்தை விடுபட்டோம். நம்ம அடிமைத்தில் விடுபட்டோம். என்ன அர்த்தம்? வெறும் வெள்ளைக்காரன் ஆண்டு தான் வெள்ளைக்காரன் வெளியே போயிட்டான். இட்ஸ் எ பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி அதை தான் அம்பேத்கர் சொன்னார். நம்மளுக்கு வந்து எங்களுடைய போராட்டம் என்பது இட்ஸ் எ சோஷியல் லிபரேஷன் சொன்னார். 2000 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த மக்கள் போராடிக்கிறான். அந்த சமூக போராட்டத்துக்கு வரலாறு தான் நாம். அப்போ ஒரு மனிதன் ஒரு ஓட்டுங்கிறது பதிலாக ஒரு மனிதன் ஒரு மதிப்புன்னு வரணும். அதில் ஆண் பெண் சமத்துவம் மிக முக்கியமானது. அதை பேசிக்கிட்டே வர்றோம். சதி இருந்தது ஒரு காலத்தில். அதாவது கணவன் இறந்து விட்டால் உடனே அந்த தீயில குளிச்சிடணும், அப்படி ஒரு இதை ஏற்றுக்கொண்டது சமூகமாக தான் இந்திய சமூகிச்சு. அதை மோகன் ராய் போன்றிருக்கோம்னா போராடி இப்போ சதிங்கிறது கிடையாது, ஒழிச்சிட்டோம். வரதட்சணைங்கிற ஒரு கொடுமை இருந்துச்சு. பெண்ணை வந்து ஒரு மாடு விற்கிற மாதிரி விற்கிற கொடுமை இருந்துச்சு. அது வந்து 1961 சட்டம் வந்துச்சு, 81 வந்துச்சு. இன்னைக்கு அதுக்கும் ஒரு சட்டம் வந்துருச்சு. வரதட்சணை கொலை என்று சொன்னாலே அது ஒரு விசேஷ இன்னைக்கு சிறப்பு சட்டம் மாதிரி ஆயிடுச்சு வந்து. ஆனால் இன்றைக்கி அதோடு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போலவே தான் இந்த பெண்களை சமநிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி சமநிலைக்கு உயர்த்ததுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய வாழ்வியலில், அவங்களுடைய வாழ்க்கையில் தான் விரும்புகிற ஒருத்தனை வந்து சூஸ் பண்ணுற ரைட் இருக்கு பாருங்க, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறோம். ஆர்டிகல் 14 வரக்கூடியது வந்து சமத்துவங்கிற வார்த்தை தானே. சம வாய்ப்பு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆண் வந்து யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் அது சூஸ் பண்ணுற உரிமை இல்லை. ஐயா, இதற்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டு பெண்களுடைய வயிற்றுல அந்த சாதியினுடைய கரு வளரணுமா அப்படின்னு ஒரு வன்மத்தோடய சில பேர் சொல்றாங்க. என்கிட்டயே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி என்ன ஒரு சாதிய வெறி உங்களுக்குலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான். ரொம்ப அருமையாக கேட்டீங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிறதே. நான் நடத்துகிற மதுரையில் ஒரு கேஸ் நடத்துகிறேன், இப்போ சமீபத்தில் நடத்துகிறேன், இப்போ அதில் வந்து நடத்திடுறேன். அந்த பெண் வந்து தேனியை சார்ந்த பொண்ணு, ஃபார்மசிஸ்ட் படிச்சிருக்குது. இந்த திருப்பரங்குன்றம்ங்கிற காவல் நிலையத்துக்கு உட்பட்டிருக்கிற ஒரு வந்து
ஹாஸ்பிட்டல் தான் போய் வேலை செய்யுது. அதே இதில் வந்து ஓட்டுநர் வேலை செய்கிறான் பையன். அவர் தேவர் சிவன் 2 பேர் விரும்புகிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அப்பாலாம் பேசி கொடுக்குறாரு. இவங்க 2 பேர் நாங்கள் சேர்ந்து தான் வாழ்வோம் அப்படின்னு போய் எழுதி கொடுத்து வர்றாங்க. ஆனால் மீண்டும் போய் வாழுகிற போது நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டு தான் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ மதுரையில் சிறப்பு நடந்துட்டு இருக்குது. உஷாரணிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு வயிற்றுல எப்படி அந்த பொண்ணுடைய சாதியை சொல்லி நம்ம வீரன் நம்ம பொண்ணு அவங்க வயத்தில் இது பண்ணலாமா எப்படின்னு சொல்லி துன்புறுத்தி கடைசியில் அடிச்சே கொள்கிறாங்க. இந்த வன்மை எங்கிருந்து வருதுன்னா, மனிதர்களை வந்து இதை பிளக்கக்கூடிய சாதிங்கிறது இப்போ வரல, 2000 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது. ஆனால் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றில் பார்த்தோம்னா கீழடியில் பார்க்குறோம், ஆதிசலில் பார்க்குறோம், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இரும்பு உலகம் பேசிக்கிறோம். இங்கேலாம் சாதி கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் சாதி மதம் இல்லாத ஒரு தமிழகம் இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி எப்படி உருவாச்சுங்கிறதா பாயிண்ட்டு. இப்போ இதெல்லாம் பேசுகிற போது நாம் வந்து இன்னைக்கு கலாச்சாரத்தில் பண்பாட்டு தளத்தில் வந்து சமத்துவத்தை கொண்டு வரணும். மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்க கலைகிறது தான் முக்கியம். நமக்கு மூளைக்கு சுற்றி ஒரு அழுக்கை சுற்றி கட்டுறது எப்படி இருக்கும், அந்த அழுக்கு தான் நோய். அது ஒரு மனத்தை பண்படுத்தணும். கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங் சொல்கிறார் அம்பேத்கர். மனதை பண்படுத்திலிருந்து தான் நாம் வந்து தனக்கு கீழே ஒருத்தரும் இல்லை, எனக்கு மேலே ஒருத்தரும் இல்லை, எல்லாம் சமம். இந்த சமத்துவத்துக்கு அடிப்படையே முதல்ல பெண்களை சமப்படுத்தினா தான் முடியும். அங்கிருந்து தான் தொடங்குது. ஆனால் தான் அம்பேத்கரோ பெரியார் என்ன சொன்னாங்கன்னா, தீண்டாமையை காட்டிலும் கொடியது பெண் அடிமைத்தன்னு சொன்னார். ஏன்னா பெண்களை எப்பயுமே நீங்கள் தாழ்வாக வச்சுக்கணும், ஒரு பொருளாக வச்சுக்கணும், ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுக்கணும் தான் வச்சு. நாம் எல்லாம் இப்போ சிட்டிசன்ஸு, ஆப்ஜெக்ட்ஸ் அல்ல, சப்ஜெக்ட்ஸ் அல்ல, வேர் ஆல் சிட்டிசன்ஸ். அப்போ அந்த சிட்டிசன்ஸ்க்கு உரிமை அவங்களுக்கு உண்டல்ல. அப்போ தனக்குரியவனை தேர்ந்தெடுக்க உரிமை என்பதை வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கேருந்து தோன்றுது, விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு. இன்னைக்கு இஸ்ரோவில் போய் வந்து வர்றான், இஸ்ரேலில் போயிட்டு வர விஞ்ஞானியும் அப்படி தான் இருக்கிறான், நாசாவில் இருக்கிற விஞ்ஞானியும் சாதியை பார்த்தா கல்யாணம் பண்ணுறான். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, இந்தியாவில் இந்த சாதிய கட்டமைப்பு தொடர்ந்து வருவதற்கு காரணம் அகமண முறை. சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொடுறது, அது தனக்கு பாதுகாப்புன்னு கருதுறான். அந்த மாதிரி ஊட்டி வளர்த்துருக்கிறான். இல்லாட்டா 21 வயசு இளைஞன், அவனுக்கு பெரிய அத்லட் தான், அவனுக்கு எப்படி அந்த சிந்தனை வந்துச்சு? நீ நல்லா போராடி ஓடி இந்தியா முழுக்க பெருமை சேர்க்க வேண்டியவன் தன்னுடைய சொந்த அக்கா வந்து விரும்பிய ஒருத்தர் 6 ஆண்டுகள் விரும்பியிருக்கான், அவரை போய் பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்து வெட்டு 38 வெட்டிருக்கான் உடம்புல போகிறான். அந்த வன்மம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த சமூகத்தின் அடித்தளத்தில் வந்து குழந்தையிலேருந்து உருவாக்கப்படுகிறது. போகிறான் அவங்களுக்குள்ளக்கூடிய அப்புறம் நம்ம சாதிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கட்டு, இவன் சாதி உயர்ந்தது, இப்படி கீழிருந்தே வந்திருக்கக்கூடிய ஒன்று. இதற்கு மாற்று எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கோ போக மாட்டதில்லை. நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல பையன், தலித் பையன், ஆனால் நல்லா படித்தான், நல்லா எல்லாத்தையும் முழுமையாக வர்றான். வாத்தியார் சொல்கிறான் நல்லா படிக்கிறான் பாருங்கன்னு சொன்னார். நல்லா படிக்கிறான்னு சொன்ன காரணத்துக்காக ஊடு போது வெட்டினாங்க. அப்போ வெட்டப்பட்ட போது என்னாச்சுன்னா, ஒரு நான் அந்த வழக்கில் போய் நான் பிணைக்காக பேசி போயிருந்தேன். ஜூனியர் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து மைனராக இருந்தான்னு சொன்னால் உள்ள வைக்க முடியாது, அவனுக்கு பிணை கொடுக்கணும். ஆனால் பிணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பிணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, அவனை வந்து அவனுக்கு ஒரு அடல்ட் மென்டாலிட்டி இருக்குது, வளர்ந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குணோபாவம் அவனுக்கு இருக்குது. இது அமெரிக்காவில் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் சொல்லுவாங்க பசங்களாம், அதெல்லாம் போய் ஆச்சரியமாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, அவனுடைய சோஷியல் சைக்காலஜி, அவனோட சோஷியல் மீடியா, இதெல்லாம் யாரும் அவனோட தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மனசு தான் வளர்றது போகிறாங்க. துப்பாக்கி கலாச்சாரம் குண்டு, அது போல தான் இந்த பையன் வந்து அடித்த பையனுடைய மனோபாவம் ஏன் வளர்ந்துருக்குன்னா, கட்டி வளர்க்கப்பட்டிருக்க ஒரு கட்டுமானம் போகிறான். இதை எதிர்த்து தான் நம்ம இவர் வச்சு வந்து மேலாள் நீதிபதி சந்திர தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அவர் போய் ஆய்வு பண்ணார், ஒரு பைசா கூட வாங்கிக்காமல். அடித்த பையனையும் போய் பார்த்தாரு, அடிபட்ட பையனையும் பார்த்தாரு, சுற்றுப்புறத்தை போகிறான் பார்த்து ஒரு 269 பக்கம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. ஒரு பைசா அவர் வாங்கிக்கல, அந்த ரெக்கமெண்டேஷனை வாங்கி படித்தா போதும். ஆனால் என்ன துரதிருஷ்டம்னா, சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியே ஓராண்டுக்கெல்லாம் இடுப்பில் போட்டாங்க. அதை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், அதில் அட்டையில் போட்டுக்கிறோம், எல்லா புத்தகத்தை அட்டையில் பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒரு பாவச் செயல், எந்த வடிவத்தில் பண்ணாலும் அது குற்றம் போட்டுக்கிறோம். அது எழுத்தில் இருக்க தவிர உள்ளத்துக்குள்ளே போய் சேரணும். அதனால தான் வந்து பாரதியார் பாடின பாட்டு வந்து இவங்களுக்கு பாடி வச்சான், பாப்பாவுக்கு பாடி வச்சான். அதை விதைக்கிற மாதிரி இன்றைக்கி கல்விக்கூடம் இல்லை. நல்ல வேளை இங்கே வந்து இப்போ வந்து தேசிய கல்விக்கூடத்துக்கு எதிராக ஒரு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 51A பிரிவில் டு ப்ரொமோட் த சயின்டிஃபிக் டெம்பர் ஆஃப் த பீப்புள்ங்கிற வார்த்தை சொல்லலாம். விஞ்ஞான ரீதியான அறிவியல் பூர்வமான வளர்ச்சியை வளர்க்கக்கூடிய கடமை ஆட்சிக்கு உண்டு, நமக்கு உண்டு. அந்த அறிவியல் பூர்வமானங்கிற போது தான் சாதிங்கிறத வந்து கட்டமைப்பு உடைக்கணும். அப்போ இந்த அகமடை முறையை உடைப்பதற்கே முதல் படி என்று சொன்னார் அது காதல் திருமணம் மட்டும்தான். காதல் திருமணம் தான் சமத்துவத்துடைய முதல் படினே நான் சொல்லுவேன். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார், அதைத்தான் பெரியார் சொன்னார், அதைத்தான் இன்னைக்கு சட்டம் நீதிமன்றங்கள் பூரா எடுத்திருக்காங்க போலாமே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ரைட் ஆஃப் ப்ரைவசின்னு சொல்கிறது சுப்ரீம் கோர்ட் கட்டத்தில்.
இந்த புட்டுசாமி வழக்கில் சொல்கிறாங்க, அது அந்தரங்க உரிமை அது. அது மாதிரி ஒரு பெண் தனக்கு வேண்டும் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறது என்பது அவருடைய அடிப்படை உரிமை. அதில் யாருக்குமே தர முடியாது. ஆனால் அந்த பெண்ணை 2 பேரும் விரும்பியிருக்காங்க. ஆனால் இந்த பையன் சாதிங்கிற காரணத்தால் மட்டும் இவனை மட்டும் சூஸ் பண்ணி காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களும் விரும்பி தான் காதலிக்கிறாங்க. பட் ஆணவ கொலை நடந்த பிறகு இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் அவனை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா 9 வருஷம் காதலிச்ச கவின் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. கோகுல்ராஜ் வழக்கிலையும் நம்ம பார்த்திருப்போம். என்ன காரணம்? இப்படி ஒரு பதில் சொல்வதற்கான காரணம் என்னவா? அது வந்து கட்டுமப்பு வந்து அந்த பிடியிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய பெண்ணாக இருந்ததுன்னா 3 வழக்கில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று வந்து திவ்யா இளவரசன் வழக்கு. திவ்யா இளவரசன் 2 பேரும் வந்து 2-3 முறை வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மீண்டும் கூட்டு வராங்க. அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிற போது அந்த பொண்ணே வந்து சொல்லிச்சு, நான் தான் இளவரசனை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன்னு இடையிலும் கிடையாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த பெண்ணுடைய அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே அப்பா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டார், நீ போய் கொஞ்ச நாள் அம்மாவோட இருமான்னு சொன்ன. விளைவு என்னாச்சுன்னா அடுத்த நாள் பார்த்தா இளவரசன் ரயில்வே பாலத்தில் துண்டு போட்டு கிடக்கிறாங்க. இந்த வழக்கு பாருங்கள், தைரியமாக சொன்ன பொண்ணு. ஆனால் அவங்க சாதி கட்டுமானம், பஞ்சாயத்து கட்டுமானம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அது காவல்துறை இருக்குதுன்னு சொல்கிறோம், நீதிமன்றத்திலே அப்படி போயிடுன்னு சொன்னா தான் வந்துச்சு. விருப்பப்பட்ட அன்னைக்கு அமைச்சிருந்தா வந்திருக்காதல்ல. ஒன்று கோகுல்ராஜ் வழக்கில் வந்து அது காதல்லாம் சொல்ல முடியாது. நம்ம 2 பேரும் 4 ஆண்டுகள் நல்லா படித்தவங்க, அடிக்கடி பழகுவாங்க. இந்த நட்பையே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி பார்க்குறான், காதல் கெட்ட வார்த்தை மாதிரி. அது வந்து நாளைக்கு மாறலாம். ஆனால் 2 பேரும் வந்து நான் வழக்கு ஆய்ந்து பார்த்த வரைக்கும் 2 பேரும் நல்லா பழகிறவங்க, படித்து முடிச்சு தேர்தலுடைய அந்த தேர்வு முடிவுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு தான் கூப்பிடுது. எனக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா 22/6/2015 23ஆம் சம்பவம் நடக்குது. 60 மெசேஜ் 2 பேரும் பேசியிருக்காங்க. 60 மெசேஜ். அது 23ஆம் கூப்பிடுது. அது நான் இந்த மாதிரி உனக்கு வந்து செல்ஃபோன் உடஞ்சி போச்சுக்கிறேன், நான் 1000 ரூபா பண்ணதான் சொல்லி கூப்பிட்டு தான் வர்றாங்க. 2 பேரும் போய் மலையில் பேசிட்டு இருக்காங்க. உட்காந்து பேசிட்டு தான் இருக்கிறான். அப்போ உட்காந்து பேசுகிற போது அந்த யுவராஜ் கும்பல் அங்கே வருது. அவன் என்ன அவனுடைய வந்து அமைப்பு என்ன, என் சாதிக்கார புள்ள என் சாதிக்காரத்தான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், இல்லாவிட்டாலும் சொல்லி அருவாளை போடுவான். இது அருவாள் தான் இங்கெல்லாம் நிற்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசினதுக்கே நீ அவனை கூட்டிகிட்டு போய் சித்திராவதை பண்ணி கழுத்தை மட்டும் விட்டு நாக்கு விட்டுன கொடுமையை பார்த்தோம். இது வந்து 2வது பொறாமை. 2வது. 3வது இங்கே பார்த்தோம்னா அவன் டெக்கி, அவன் இவ்வளோ 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், நல்லாவும் இருக்கான், எந்த வகையில் அவனுக்கு வந்து குறை சொல்ல முடியாது. மச்சான்னு கூப்பிட்றான் சுஜித்து. இவ்வளவும் பண்ணி போட்டு அந்த சாதிய வன்மை வந்து அவனை சுற்றிலும் இருக்கிற ஊக்கி வச்சு தான். அப்போ நீங்கள் வெறும் ஒரு தீர்ப்பில் மட்டும் நமக்கு தீர்வு வந்துடாது, அல்லது ஒரு சட்டம் போட்டால் மட்டும் தீர்வு வந்துடாது. ஆணவ கொலைக்கு சட்டமே போட்டாலும் கூட அதை நிறைவேற்றுவது யார்? நிறைவேற்றுவர்களே அதுக்கு எதிராக இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ என்னாச்சுன்னா சாதி மட்டும் இல்லை, சாதி ஆணவத்தோடு அதிகாரம் சேர்ந்துருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் நான் காக்கி சட்டை போட்டேன், கருப்பு சட்டை போட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து பைபிள் என்னென்னா, குரான் எனக்கு கீதை என்னன்னு கேட்டால் அரசியல் சாசனம் தான். ஆனால் அது இல்லை, நீ சாதியாக தான் உட்காந்துருக்குற. அதனால தான் நீதிபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாதியை வன்மத்தோடு பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதர்களை வந்து பிறப்பால் பிளவுபடுத்தி பார்க்குறது. சக மனிதனை வந்து எப்படி தாழ்த்தி பார்க்குற? அப்படி தாழ்த்தி பார்க்கறதுடைய ஊற்றுக்கண் எங்கிறது வருதுன்னா இது பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வைக்கிறது தான். அந்த பெண் விடுதலை தான் சமூகத்துடைய முதல் விடுதலை, அதுலேருந்து தொடங்குவது தான். அப்போ இந்த ஒரு கட்டுமானம் வச்சுக்கலாம், அகமண முறை சொந்த ஜாதிக்குள்ளே போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரிதனியாவுடைய வழக்கு கூட நான் எடுத்துருக்கிறேன். ரிதனியா வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சாதியை ஒன்று தான். அதில் அது உள்ளுக்குள்ளே நிறைய இதெல்லாம் இருக்குது. இந்த கௌதாரி காடையெல்லாம் வச்சுருப்பாங்க. சாதி, ஜாதகம், பணம், கொடுக்கல் வாங்கல், 2 குடும்பம் ரொம்ப தான் இருக்குது. நான் போய் வீடெல்லாம் பார்த்து வந்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா படித்த பொண்ணு எல்லாம். ஆனால் 78 நாளில் எப்படிங்க வந்து அந்த பொண்ணு இறந்து போகுதுன்னா, அதை தான் இங்கே தான் பார்க்கணும். இளைஞர்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் தான் வந்து அறிவியல். எங்கே அறிவியல் இருக்கிறதோ அந்த இடத்துல அறியாமல் இருக்காது. ஆனால் படித்தவர்கள் மத்தியில் வந்து இன்னும் படிப்பினுடைய அடிப்படைக்குள்ளே போய் பார்க்கல. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னால் யாரும் தெரியாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ங்கிறது எப்பேற்பட்ட மாமனிதன், உடம்பெல்லாம் அவர் நொறுங்கி போய் கிடந்தான். 72 வயது வரைக்கும் உலகம் பூரா சுற்றி எது உண்மைன்னு சொன்னான். அவரும் நாத்திகன். அவர் உலகத்தில் தலை சிறந்த மனிதர்கள் பூரா நாத்தியில் இருந்திருக்காங்க பூராமே. அப்போ அந்த மனோநிலை உடைக்கிறது தான் முக்கியம். அதைத்தான் வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு, அதான் பெரியார் சொல்கிறாரு, சட்டம் சொல்லுகிறது. இந்த மனோநிலையை உடைக்கிற வரை அது உடைப்பதற்கு முதல் கட்டமே சட்டம் தான். ஆகவே ஜாதி ஆணவ கொலைன்னு போடுற போது ஆணவ கொலை சாதி ஆதிக்க ஆணவ கொலைன்னு தான் நான் சொல்லுவேன், வெறும் ஆணவ கொலை சொல்ல மாட்டேன். ஏன் ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னா, 302 பிரிவு பல இதில் இப்போ 103 பிஎஸ்சியில் வந்து பாரதிய சாட்சி நிதியில் இருக்கான், நியாய சங்கீதாவில் ஒரு கொலை எடுத்தாவே அது 2 தண்டனை தான். ஒன்று வந்து தூக்கு தண்டனை, இன்னொன்று வந்து வாழ்நாள் சிறை, 2 தான்.
இதுதான் இருக்குது, ஐபிசியில் இருக்குதே, அப்புறம் இருக்கா சதி சட்டம் என்று தான் ஒரு விவாதங்கள் வருது, விளக்கம் வருது. நாம் எப்படி சதி ஒழிக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்தோம், வரதட்சணை ஒழிக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்தோம், இப்போ ஃபோக்சோ ஆக்ட் கொண்டு வந்தோம், ஃபோக்சோ ஆக்ட் கொண்டு வர்றோம், இளைஞராக இருக்கக்கூடிய பாலியல் வன்முறையை பற்றி பண்ணுறோம். அதே மாதிரி போஸ்ட் ஆக்ட் கொண்டு வரோம், தனி அவருடைய வேலையிடத்தில் ஆகட்டும். அங்கே அது போலவே தான் இந்த சமத்துவத்தை உருவாக்குறதுக்கு எப்பயுமே இது போன்ற ஒரு கடுமையான சட்டங்களுக்கு வந்தால் தான் அவன் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் அச்சம் இருக்குது அவனுக்கு. யார் குற்றம் செய்வர்களுக்கு வந்து பகவந்த் சிங்கிற கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, தி பர்பட்ரேட்டர்ஸ் ஆஃப் த ஹானர் கில்லிங் ஷுட் நோ தட் த கேலஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தம்ங்கிறான். இது போல ஆணவ கொலை செய்வர்களுக்கு வந்து தூக்கு கயிறு உங்களுக்கு வந்து காத்து கொடுக்கிறதுன்னு சொல்கிறான் பாருங்க. அந்த ஒரு அச்சம் இருக்குன்னு எப்பயுமே அது சட்டம் தான் செய்யும். அப்போ சட்டத்தில் தான் முதல்ல துவங்கணும். ஏன்னா வி ஆர் த ரூல் ஆஃப் லா. நமக்கு இங்கே மோடி அல்ல பெரிய மனுஷன், ஸ்டாலின் அல்ல பெரிய மனுஷன், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அல்ல, லா இஸ் சுப்ரீம். அந்த லா யாரை சொல்லுது? வி த பீப்புளை சொல்லுது. அந்த பீப்புளில் யாருன்னா சமமற்ற மக்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி சமமாக்கப்பட வேண்டும். அந்த போராட்டத்தில் தான் நம்ம வந்து இந்த கொடுமையான கவின் வழக்கில் வந்து இனிமேலாவது தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி பாராட்டுறேன். நீங்கள் ஒன்றிய அரசு எதிர்த்து நீங்கள் போராடுறீங்க, நீட்டில், கல்வியில், மாநில உரிமைகளில் போராடுறீங்க. அதே போலவே தேர்தல் வாக்குறுதி அளிச்சிருக்கீங்க, அதை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது நீங்கள் போராடுகிற சமூக நீதிக்கு விழுந்திருக்கிற ஒரு பெரிய கரும்புள்ளி. அதை மாற்ற வேண்டிய கடமை உண்டு. எங்களுடைய வேண்டுகோளெல்லாம் என்ன, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது அந்த வந்து மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். இப்போ திருமாவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாம் போய் நேரடியாக கொடுத்துருக்காங்க. தனிநபர் இப்போ நம்ம கன்கரன் லிஸ்ட்டில் இருக்க போகிறாமே, அப்போ கன்கரன் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்க ஒன்றிய ஆட்சி போடுறாங்களோ இல்லையோ, அதை நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி போடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. இது வாக்கு அரசியலுக்காக பண்ணீங்கன்னா நீங்களும் அதில் வந்து குற்றச்சாட்டுகளாக மாறுவீங்க. ஆகவே ஒரு மனித உரிமை வழக்கறிஞர்ன்ற முறையில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கவினுடைய வழக்குக்கு அப்புறமாவது இது போன்ற ஒரு சட்டம் இல்லை என்று சொன்னால் இது தொடரும். ஏன்னா அதுக்கப்புறமே நடந்திருக்க வேண்டும். சொந்த தங்கச்சி ஒருத்த கொலை பண்ணிருக்கிறான். அப்போ இந்த சாதி மறுப்பு இதை வந்து தலித்தெல்லாம் கிடையாது. சொந்த சாதியிலேருந்து மற்ற சாதிக்காரனை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது அடிப்படை உரிமை. அங்கிருந்து இப்போ தான் பெண்கள் ஊட்ட விட்டு வெளியே வந்து வெறும் அடுப்புகளுக்கு உட்கார்ந்தவங்க வெளியே வந்து பொது வாழ்க்கைக்கு வராங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, மற்றது. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போய் 8 மாத காலம் இருந்தாங்களே, நினச்சி பார்க்க முடியுமா? இந்திய ஆரிஜின் தான் அவங்க. அப்போ பெண்களால் சாதிக்க முடியாது. எதையுமே இந்த பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ஒன்று மட்டும் தான் நீங்கள் வந்து மாறுபாடே தவிர எந்த வகையிலும் பெண் வந்து ஆணுக்கு இழைப்பிள்ளைங்கிறத நிரூபிச்சுக்கிற காலம். அப்போ எப்படி அவங்களுக்கு விருப்பமான ஒருத்தனை நீங்கள் தேர்க்க முடியாமல் வருது? அவருடைய சுதந்திரத்தை, இந்த லிபர்ட்டிங்கிற வார்த்தை சொல்லுவேன், லைஃப் அண்ட் லிபர்ட்டி, அதில் கை வைக்கிறீங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அது பெண்கள்லாம் பாவம் வழியெல்லாம் இருக்கலாம், விடுபட்டு வருவார்கள். எப்பன்னா இது போல சட்டத்தை உருவாக்கியிருப்போம். என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா, பொதுவாகவே காவலர்கள் குற்றவாளிகளுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ, அவங்கள காப்பாற்ற நினைக்கிறாங்களோன்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலே இருக்கு. இந்த கவின் வழக்குல காவலர்களே குடும்பமா இருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில பரவலாவே பேசப்பட்டு வருது. ஐயா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ சொன்னது உண்மைதான். அதாவது காவல்துறைனா யாரு? இந்த காவல்துறை ஒன்றும் ஏதோ மக்களுக்காக உருவாக்கப்பட்டலாம் கிடையாது. 1861ஆம் ஆண்டு போலீஸ் ஆக்ட் வந்துச்சு. இந்த காவல் சட்டத்துக்கு முன்னாலே 1860 தான் இந்தியன் பீனல் கோடு வருது. காவல் சட்டம் என்பதே போராடுகிற மக்களை ஒடுக்குறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது போலீஸ் சட்டம். அந்த போலீஸ் சட்டம் தான் இன்றைக்கும் தொடருது. 2006ஆம் ஆண்டு பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்கில் 3 ரிட்டையர்ட் டிஜிபிஸ் வந்து வழக்கு போட்டாங்க. இந்த காவல்துறையை வந்து மறுசீரமைக்கணும், மக்கள் வயப்படுத்தணும், டெமோக்ரட்டைஸ் பண்ணணும். இது அடினா அடிப்பான், அவன் தான் தெரியும். அவனுக்கு 1000 தொழிலாளிகள் போராடுவாங்க. அந்த 1000 தொழிலாளிகள் உரிமைக்கு போராடுறதுக்காக மக்கள் போலீஸ் வர மாட்டான். அவன் வந்து உற்பத்தி பண்ணுற அந்த எந்திரம் இருக்கு பாருங்க, முதலாளி எந்திரம், அதை பார்க்கறது நிற்பான். அப்போ காவல்துறை யாருக்கு இருக்குது? அது ஒரு ஒடுக்குமுறை கருவிங்கிறார். ஒடுக்குவதற்காக தான் உருவாக்கி இருக்கிறார். அதை மாற்றி மக்களுக்கானதை மாற்றணுங்கிறதுக்காக தான் பிரகாஷ் சிங் வழக்கில் வந்து உத்தரவு கொடுத்தாங்க. முதல்ல காவல்துறை சட்டம் ஒழுங்கு வேற, இந்த பக்கம் புலனாய்வு வேற. இதை போல பிரிங்க. மக்களிடத்தில் எப்படி பழகணும்? நீங்கள் மக்களுக்காக இருக்கீங்க. நீங்கள் போகிற சட்டையும் பேண்ட்டையும் யாருடையதுன்னா மக்களுடைய வரிப்பணத்துள்ளது என்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. அப்போ இதெல்லாம் யார் உருவாக்கணும்? அரசு உருவாக்கணும். அரசு உருவாக்குறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்டை பல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காவல்துறையை பரிசீலித்து அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. ஆனால் இந்த போராட்டங்களில் இன்றைக்கி ஏற்படுனா வந்து நீ தப்போரையிட்டோ ஒரு கோகுல்ராஜ் கேஸில் வெற்றி பெறதுக்கு காரணம் உங்கள் மாதிரி ஊடகம் தான். அதில் வந்து இவர் வந்து சொன்ன கலைச்சல் இவர் பேசங்காட்டி தான் வந்து கார்த்திகை சீலன் பேசங்காட்டி தான் ஒரு உண்மையை கொண்டு வந்தேன். வழக்கிலே இல்லாத ஒரு விஷயம் அதை எங்கேயும் அப்படியே பார்க்க கிடைச்சிது. அதை ஒரு சாட்சியமாக போட்டோம். அதனால தான் 4th பில்லர்னு சொல்கிறாங்க. சில பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, கொள்கை இருக்குது, பண்ணுறாங்க. ஆனாலும் கூட ஊடகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னா விழிப்புணர்ச்சி ஊட்டினா தான் முக்கியம். அறிவுக்கண்ணை சரியாய் திறந்தால் பிறவிக்குடன் கண் பெறுவாங்கிறாங்க. அப்போ அந்த அறிவுக்கண்ணை திறக்கக்கூடிய விழிப்புணர்வாக வந்து ஊடகங்களும் வழக்கறிஞர்களும் சட்டமும் காவல்துறை இருந்ததுன்னா சீக்கிரம் மாற்ற முடியாது.
நிச்சயமாயா இந்த நெல்லை கவின் வழக்கு குறித்து சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.